ஹாய் ஹலோ வெல்கம் டு சௌரி ஐஏஎஸ் அகாடமி அழைப்பகம் ஆல் ஆழ்மத தமிழ் நண்பன் தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இதை பற்றி நம்ம என்ன பார்க்கணும்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் ரிசல்ட்டுக்கான ஒரு புதிய அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், எப்போ வரும் எது வரும்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பட் இந்த வீடியோ ஒரு புது தகவல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக என்ன புதுசாக பார்க்கன்னா பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சேரும். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சௌரி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஒரு சிறிய ஆஃபர். அது ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக ஒன் வேர்டு நம்ம புக் பேக் கொஸ்டின் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி இதுலேருந்து குரூப் 4லேருந்து நம்ம எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் சம்மந்தமாக எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது யூபிஎஸ்சி லெவலுக்கு எல்லாமே கொஞ்சம் நம்ம தமிழே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய நாலேஜ் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு ஒரு புதிய அப்டேட். அது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் டிஎன்யூஎஸ்ஆர்பி. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக மேக்ஸிமம் ரிசல்ட்டு, அதாவது லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வர்றது ஜூன் 4 ஸோ அதுக்கப்புறம் வேணால் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிசல்ட்டு ஓவரால் ரிசல்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா, நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதை நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த அப்டேட்டில் என்ன போய் பார்க்க போகிறோம்னா, ஒரு புதிய அப்டேட். அது என்னன்னா, லோக்சபா எலெக்ஷனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் என்ன சம்மந்தம் எதுவும் இருக்கா? ஸோ அதாவது தகவல் இப்படி தான் நம்ம ஆணித்தரமாக நம்ம சொல்கிறோம். ஸோ சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் தெளிவாக பாருங்க. மேக்ஸிமம் ஏப்ரல் 20 மேலே, அதாவது 20 அல்லது 25 அல்லது இந்த 2 டேட்டு, 3வது ஆப்ஷன் தான் மே ஃபஸ்ட்டு வீக்கில் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஒரு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60% கன்ஃபார்ம் தான். மீதி 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் இப்போ இந்த எலெக்ஷன் வரதுனால ஏப்ரல், அதாவது 19 வருது. பட் ஏப்ரல் 17, 15 எல்லாமே ஸ்கூல் காலேஜ் எல்லாமே A to Z எல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு மெமோ கூட கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ECI மூலமாக. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்கீமோ ஏதோ ஒரு திட்டமோ எதுவும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அது எலெக்ஷனுக்கு விதி மீறல். ஓகேவா, ஸோ அதனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிசல்ட்டுக்கும் MP எலெக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம முன்னாடி போன வீடியோவில் தகவல் படி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதேபடி தான் இந்த தடவை மாறப்போகிறது. இது நம்ம சொன்ன இந்த விஷயம் புதிய விஷயந்தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஏப்ரல் 20 அல்லது 25 அல்லது மே ஃபஸ்ட்டு வீக்கில் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸோ இது மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தலைமக்கமாக தெரிவிக்கலாம். ஸோ நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் ஃபைனல் ஓவரால் கட் ஆஃப் நம்மளுடைய சேனல் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதையும் தொடர்ந்து அப்டேட்டாங்க. அண்ட் குரூப் 4க்கு யாராச்சும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள். அண்டு நம்ம 6th 12th புக்குள்ளே எல்லாமே நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்ம ஒன் வேர்ட் MCQ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.